Greetings to you in the precious name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தர் இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank my God for this opportunity that God has given me to come here and see all of your faces and share God's word with you. உங்களை எல்லாரும் சந்திக்கவும் உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். As it has been announced here, I am taking up the place of Shaiju here. ஷைஜுக்காக பதிலாக நான் வேத பாட வகுப்பு நடத்துகிறேன் என்று சொல்லப்பட்டது. I would usually don't say that I am his teacher, I am only his friend. நான் அவருடைய ஆசிரியர் அல்ல, நான் அவருடைய நண்பர். Originally from Kerala. நான் கேரளாவிலிருந்து வந்திருக்கிறேன். And I'm been there in Hosur for the last 20 years. 20 வருஷமாக நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். And I work with a Bible school in Hosur, that is Asian Christian Academy. அந்த ஏஷியன் கிறிஸ்டியன் அகாடமி என்று சொல்லக்கூடிய ஓசூரில் இருக்கக்கூடிய ஒரு வேதாகம கல்லூரியிலே நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன். And I've been associating with an assembly in Bangalore that is called the Zion Brethren Fellowship, that is in the outskirts of Bangalore. It's called Koramangala. பெங்களூருடைய புறநகர் பகுதியாகிய கோரமங்கலா என்று சொல்லப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஜயன் கிறிஸ்டியன் பிரதர் சபையிலே நான் பங்கு பெற்று ஐக்கியப்பட்டு வருகிறேன். I'm involved in the ministry of teaching and the activities of the assembly in Koramangala. கோரமங்கலாவில் இருக்கக்கூடிய சபையினுடைய போதனைக்குரிய காரியங்கள், உபதேசத்துக்குரிய காரியங்களிலே நான் ஈடுபட்டு போதித்து வருகிறேன். It's a small assembly of maybe 13-14 young families. அங்கே ஒரு 13 இளம் தம்பதிகள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சபையாக தான் அது இருக்கிறது. We gather together in a small rented place. நாங்கள் ஒரு வாடகைக்கு எடுத்த ஒரு கட்டிடத்திலே ஆராதனை செய்து வருகிறோம். The Lord has been gracious to us and the ministries are going fine. தேவன் கிருபையுள்ளவராகவே எங்களுக்கு இருக்கிறார். தேவனுடைய ஊழியமானது அருமையாய் நடைபெற்று வருகிறது. I am married and I have my wife, her name is Shani. சகோதரனுக்கு திருமணமாக இருக்கிறது. அவருடைய மனைவியின் பேர் ஷானி. We have 2 children. My son is Samuel and studying in the 6th standard, and my daughter is Sarah studying in the 4th standard. சகோதரனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான், 3வது படித்துக் கொண்டிருக்கிறான். அவருடைய ஒரு மகள் இருக்கிறாள் சாரா என்று சொல்லி 4வது படிக்கிறார்கள். And as the ministry opportunities that the Lord gives, I travel around and minister God's word. தேவன் வாய்ப்பு கொடுக்கும்போது பல இடங்களுக்கு சென்று கர்த்தருடைய செய்தியை நான் கொடுத்து வருகிறேன். And this time I'm teaching in the Stewart's Bible School, and brother Shaiju has asked me to take up his place today. நான் இப்பொழுது ஸ்டூவர்ட்ஸ் பைபிள் கல்லூரியிலே போதிப்பதற்காக சென்னைக்கு வந்திருக்கிறேன். ஷைஜு அவர்கள் இங்கு வந்து இந்த வேத பாட வகுப்பை நடத்தும்படியாக என்னை அழைத்தார்கள். I want to thank brother Shaiju for taking me over here and giving this opportunity. இந்த வாய்ப்பை எனக்கு ஷைஜு அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு வந்து இங்கு கொடுத்ததற்காக அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I also appreciate and thank the elders of this assembly for granting me this opportunity to share God's word with you. தேவனுடைய வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக சபையினுடைய மூப்பர்களும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். And I heard that the day when I came here in Chennai on Saturday, I heard that you have started a Bible school, an assembly Bible school itself. நான் இங்கு சென்னைக்கு வந்த உடனே நீங்கள் ஒரு வேதாகம கல்லூரி ஒன்று தொடங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். And I heard that you are this is an assembly where every member is very much interested in the word of God, and I appreciate you for that. நீங்கள் எல்லாரும் இந்த சபையில் உள்ளவர்கள் அனைவரும் அங்கே வேதபாத்தை படிப்பதில் அதிகமாய் ஆவல் காட்டக்கூடியவர்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது மிகவும் நல்ல காரியம். நான் அதை மெச்சிக்கொள்கிறேன். And I wish and pray all the best from the Lord so that you would grow all the more in the knowledge of the God's word. கர்த்தருடைய வசனத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் அதிகமாய் தேர வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். And I heard that you are learning about the doctrine of the Church of God. தேவனுடைய சபையை குறித்த காரியங்களை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். And that is the most important thing that God does in the world. தேவன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியமாக அது இருக்கிறது. And when I think about the Church of God, one thing that thrills me in my life is a verse from Ephesians. நான் தேவனுடைய சபையை குறித்து நினைக்கும்போது என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வசனமானது பேசியர்ல இருக்கிறது. I'm not going to tell that verse, but I will tell the idea. நான் அந்த வசனத்தை சொல்ல போவதில்லை, அதில் சொல்லப்பட்ட கருத்தை நான் சொல்ல போகிறேன். There it says that the numerous knowledge and wisdom of God is manifested in the church. அதாவது சபையிலே தேவனுடைய சொல்லி முடியாத ஞானமும் அவருடைய அனந்த ஞானம் அங்கே சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. If you ask where is God's wisdom exhibited or been revealed,
எந்த இடத்திலே தேவனுடைய ஞானமானது வெளிப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் it is not in the creation. அது அங்கே சிருஷ்டிப்பில் அல்ல, It is not in the universe. அது பிரபஞ்சத்திலும் அல்ல, It is not in the solar system. அது அந்த சூரிய மண்டலத்திலும் அல்ல. The numerous knowledge of God is manifested in the church. அந்த தேவனுடைய அனந்த ஞானமானது, முழுமையான ஞானமானது சபையிலே தான் வெளிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. So church is something that is so significant. ஆகினாலே சபை என்று சொல்லும் பொழுது அது மிக மிக முக்கியமானதாய் காணப்படுகிறது. And it is a privilege of ours that we can learn about it. இந்த சபையை குறித்து நாம் கற்றுக்கொள்வது நம்முடைய ஒரு ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. More than that, you and me are the members of the assembly of the church of God. That is the most important thing. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் இந்த சபையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. And I am today here because I am accepted into the assembly of God and I am a member of the church of God. நான் இந்த சபையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாகவும் சபையிலே ஒரு அங்கத்தினனாகவும் இருக்கிறபடினால் தான் இந்த இடத்திலே இன்றைக்கு நான் இங்கு நிற்கிறேன். That is the most important thing. அது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. And I am sure that you are aware of all the details of the church of God. தேவனுடைய சபையை குறித்த எல்லா விளக்கங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். And in the church, why God has called and brought all of us to the church? ஏன் தேவன் நம்ம எல்லாரையும் அழைத்து சபையிலே வைத்திருக்கிறார்? What is the purpose of God bringing all of us to the church? நம்ம எல்லாரையும் சபையிலே கொண்டு வந்து ஆண்டவர் சேர்த்ததனுடைய நோக்கம் என்ன? Shall we read a verse from Ephesians chapter 2 verse 10? நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். See, God has prepared some things for us and you and me are created to do that things. தேவன் நமக்காக சில காரியங்களை திட்டமிட்டு இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த காரியங்களை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Why God has saved us? ஏன் தேவன் நம்மை ரட்சித்தார்? To go to home. To go home. வீட்டுக்கு போவதற்காகவா? And relax in an easy chair. அல்லது ஒரு ஈசி சேர்லே படுத்துக்கொண்டு சாய்ந்து கொண்டு இருப்பதற்காகவா? I enjoy life. அல்லது வாழ்க்கையை ரசித்து ருசித்து கொண்டிருப்பதற்காகவா? Come to the church. நாம் சபைக்கு அதுக்காகவா வந்திருக்கிறோம்? And sit there and relax. அங்கே உட்கார்ந்து அப்படியே இளைப்பாறுவதற்காக வந்திருக்கிறோம். Is that the purpose? அதற்காகவா கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார்? What did we read here? இங்க என்ன வாசிக்கிறோம்? It says, இது என்ன வாசிக்கிறோம் you என்றால், and me are created to work. வேலை செய்வதற்காக நாம் உண்டாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். You and me are created to work. வேலை செய்வதற்காக நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Why was Adam and Eve created? ஏன் ஆதாமும் ஏவாளும் அங்கே உண்டாக்கப்பட்டார்கள்? What did the Lord say? ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொன்னார்? In the book of Genesis, what is said? அங்கே ஆதியாகம புத்தகத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? You have to work and take care of it. நீங்கள் வேலை செய்து இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும். And when God recreated me and have given me rebirth and made to be his son, தேவன் நம்மை மறுபடியும் ஒரு சிருஷ்டித்து அங்கே மறுபிறப்பை கொடுத்து அவருடைய குமாரரும் ஆக்கி இருக்கிறார். when God has made us to be his children, அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை ஆக்கி இருக்கும்போது what is his purpose? எதற்காக ஆக்கி இருக்கிறார்? You and me have to work. நீங்களும் நானும் வேலை செய்வதற்காக தான் ஆக்கி And for இருக்கிறார். that purpose only God has created us. அந்த ஒரு நோக்கத்தோடு தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். And when we work, நாம் விதமாய் வேலை செய்யும் போது there are certain essential things that we need to remember when we work. நாம் வேலை செய்யும் போது சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அவற்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. I would like to bring to your attention what are the essential things that we need to remember when we work in the church of God. தேவனுடைய சபையிலே வேலை செய்யும் போது என்னென்ன காரியங்களை நம்முடைய மனதிலே நாம் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In the church, you and me are asked to work.
சபையிலே நீங்களும் நானும் வேலை செய்ய வேண்டும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறோம். Nobody can relax. யாரும் இங்கு இளைப்பாரி கொண்டிருக்க கூடாது. Nobody can come there and say that I am here and you work, I will listen. நான் இங்க வந்து உட்கார்ந்துக்கிறேன், நீங்க எல்லாம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரும் இங்க சொல்லக்கூடாது. You all preach, we will hear. நீங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருங்க, நாங்க கேட்டு கேட்டு போறோம். You all do whatever you want, we will all watch that one. நீங்கள் எல்லாரும் வேலை செய்யுங்க, நாங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா போறோம். We will become the audience for you. நான் உங்களுக்கு வந்து பார்வையாளராக இருப்போம். That is what we usually do. அப்படிதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? But it is not for that purpose God has created us. அதற்காக தேவன் நம்மை இங்கே உண்டாக்கவில்லை. God has created all of us to work. நாம் எல்லாரும் வேலை செய்வதற்காக தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். And when we work, நாம் இவ்விதமாய் வேலை செய்யும்போது there are certain essential things that you and me need to remember. நாம் இவ்விதமாய் வேலை செய்யும்போது நாம் மறக்காமல் இருக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. I would like to share those things with you this evening. அந்த காரியங்களை தான் இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். For that shall we turn to 1 Thessalonians chapter 2. அதற்காக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். And we will be dealing the 12 verses, the first 12 verses of chapter 2. அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 12 வசனங்களை நாம் பார்க்கலாம். The first 12 verses of 1 Thessalonians chapter 2. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசி உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். This is a passage that Apostle Paul is talking about. What are the essential things that you and me have to remember when we do things in the assembly? சபையிலே காரியங்களை நாம் செய்யும்போது என்னென்ன காரியங்களை நம்முடைய நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே இந்த பகுதியிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். Thessalonian assembly is an assembly which is established as a second assembly in the European continent. ஐரோப்பா கண்டத்திலே ஏற்படுத்தப்பட்ட இரண்டாவது சபையாக இந்த தெசலோனிக்கே சபை இருக்கிறது. Apostle Paul received the Macedonian call. அங்கே மக்கதோனியா அழைப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றார். He moved to Philippi. அவர் பிலிப்பி பட்டணத்துக்கு போனார். And a church is established. அந்த இடத்திலே ஒரு சபையானது உண்டாக்கப்பட்டது. Then he moved to Thessalonica. அதற்கப்புறமாக அங்கிருந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு அவர் வந்தார். In Acts chapter 17 we read like this. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். And he stayed there for 3 weeks. 3 வாரங்கள் அவர் அங்கே தங்கி இருந்தார் என்று 3 வாசிக்கிறோம். Sabbath he ministered there. அங்கே 3 ஓய்வு நாட்களிலே அங்கே அவர் பிரசங்கம் பண்ணினார். And an assembly is established. அங்கே ஒரு சபையானது அங்கே உருவாயிற்று. And there came problems. அங்கே பிரச்சனை ஏற்பட்டது. In Philippi there was problem. பிலிப்பி பட்டணத்திலே பிரச்சனை வந்தது. Apostle Paul was imprisoned.
அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சிறைச்சாலையிலே He போடப்பட்டார். came to Thessalonica, there was problem there. அங்கே அவர் தெசலோனிக்க பட்டணத்துக்கு வந்தார். அங்கேயும் பிரச்சனை ஏற்பட்டது. He left the people over there. அங்க இருக்க மக்களை அப்படியே விட்டு விட்டு He போகிறார். went to Athens. அவர் அங்கிருந்து அத்தேனே பட்டணத்துக்கு போகிறார். From Athens he moved to Corinth. அந்த அத்தேனே பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். And the Thessalonian believers were too young. அங்கே தெசலோனிக்க பட்டணத்திலிருந்து விசுவாசிகள் இளம் விசுவாசிகளா And இருந்தார்கள். they just heard the gospel and probably 1 month old in faith. அவர்கள் அங்கே சுவிசேஷத்தை கேட்டார்கள். விசுவாசத்திலே அவர்கள் ஒரு மாத குழந்தைகளா இருந்தார்கள். And they were very much interested to learn the word. தேவனுடைய வசனத்தை அதிகமாய் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆர்வமுள்ளவர்களா இருந்தார்கள். But Paul could not stay because there is a lot of opposition there. ஆனால் பவுலால் அங்கே இருக்க முடியவில்லை. காரணம் அங்கே அதிகமான எதிர்ப்புகள் வந்தது. And apostle moved from there to Athens. அந்த இடத்தை விட்டு அத்தேனே பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போய்விட்டார். From there he moved to Corinth. அங்கிருந்து அவர் கொரிந்து பட்டணத்துக்கு போய்விட்டார். And he was so much worried about the Thessalonian believers. தெசலோனிக்க பட்டணத்திலிருந்து விசுவாசிகளை குறித்து அதிகமான கவலை அவருக்கு இருந்தது. He was worried about whether they would go back to the old faith or are they staying in the faith and what is their situation. They were worried too much and he was worried about it. அவர்கள் மறுபடியும் தாங்கள் விட்டு வந்த காரியங்களுக்கு போய்விடுவார்களா அல்லது பின்வாங்கி போய்விடுவார்களா, என்ன நடக்கும் என்று சொல்லி அவர்களை குறித்து அதிகமான பாரம் கவலை அவருக்கு இருந்தது. And in Corinth, Timothy and his colleagues have joined him. கொரிந்து பட்டணத்திலே தீமோத்தேயும் அவரோடு இருந்த கூட்டாளிகளும் வந்து சேர்ந்து கொண்டார்கள். And they said, அவர்கள் சொன்னார்கள், the Thessalonian believers are doing good. தெசலோனிக்க பட்டணத்து விசுவாசிகள் ரொம்ப நல்லா இருக்காங்க. There was a lot of problems. அவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது. Opposition is there. அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்கிறது. Troubles are there. அவர்களுக்கு அதிகமான தொல்லைகள் But இருக்கிறது. you know they are standing strong for the Lord. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கென்று திடமாய் நிற்கிறார்கள். And when Apostle Paul heard it, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காரியங்களை கேள்விப்பட்ட போது he said, I am very happy. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார். In 3 verse 8, அங்கே மூணாவது 3 verse 8, 1 Thessalonians chapter 3 verse 8. மூணாம் அதிகாரம் 8வது வசனத்திலே Now Paul is saying that now we really live because we heard that you are stand firm in the Lord. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் கர்த்தருக்குள் பிழைத்திருப்போம். Apostle Paul is saying that I was so much tensed. நான் எனக்கு அதிக கவலை இருந்தது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். But when I heard that you are standing in the faith, he said, oh, I'm really relaxed. I live in the Lord now. நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்ட போது என்னுடைய பாரம் எல்லாம் போய் எனக்கு ரொம்ப நன்றாய் இருக்கிறது என்று And சொல்லுகிறார். immediately he wrote a letter. உடனடியாக அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். And that letter is the Thessalonian letter. அந்த கடிதம் தான் இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம். He wants to encourage them. அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று He wants விரும்பினார். to appreciate them. அவர்களை மெச்ச வேண்டும் என்று விரும்பினார். And also wants to teach them something. அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்பினார். And there was a confusion. அவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் இருந்தது. Some people thought that Jesus Christ has already come and all those who are dead in Christ are gone, and they had a lot of confusion. அங்கே இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து விட்டார், செத்து போனவர்களுக்கெல்லாம் இனி கதியே இல்லை என்று சொல்லி Some people அப்படியெல்லாம் thought that, எண்ணிக்கொண்டிருந்தார்கள். all those who are dead have lost the hope, and when Christ comes only those who are alive will be taken up, and they had a lot of confusion. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், செத்து போனவர்கள் எல்லாம் அவ்வளவுதான், நம்பிக்கையே கிடையாது, யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவர்கள் தான் ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லி அப்படி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Apostle Paul has corrected all those things. அவர்களுடைய தப்பான எண்ணங்கள் எல்லாவற்றையும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சரிப்படுத்தினார். And at the same time, அதே நேரத்திலே some people went to the Thessalonians சிலர் அங்கே தெசலோனிக்க பட்டணத்துக்கு போனார்கள். and they said, அவர்கள் சொன்னார்கள், Apostle Paul is not a truthful person. அப்போஸ்தலனாகிய பவுல் சரியான ஊழியக்காரன் அல்ல. You know why did he come there? ஏன் அவர் வந்தார் தெரியுமாங்க? You know why did he preach there? ஏன் அங்க பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? You know why did he bring you to this faith? எதுக்கு உங்களெல்லாம் இதுல இந்த விசுவாசத்துக்கு கொண்டு வந்தார் தெரியுமா? It was a business. அவருக்கு அதுதான் பிசினஸ். To get some money. பணம் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. To become big figure. பெரிய ஆளாவதுக்காக அவர் வந்திருக்கிறாரு. So criticizers have started criticizing Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை அங்கே குறை சொல்லுகிறவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். So Timothy and others have come back. அதனால தீமோத்தேயுவும் மற்றவர்களும் இப்பொழுது வந்தார்கள். They said, அவர்கள் சொன்னார்கள், Thessalonian believers are very happy. தெசலோனிக்க விசுவாசிகள் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்காங்க. They are enjoying life. அவர்கள் அருமையாய் வாழ்க்கை They are அனுபவிக்கிறார்கள். enjoying the joy of the Lord. கர்த்தருடைய
சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். There is another group of people. ஆனால் இன்னும் சில ஆட்கள் அங்கே இருக்கிறார்கள். They come there and criticize Apostle Paul. அவர்கள் வந்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And Paul has written to them பவுல் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். and said, என்ன சொல்லுகிறார்? how did I do the ministry? நான் எவ்விதமாய் ஊழியத்தை செய்கிறேன். And you must have read in this passage, Paul is saying that for what am I saying? God is my witness. பவுல் இங்கே சில காரியங்களை நான் வாசித்த பகுதியிலே சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறதற்கு தேவனே சாட்சி. Let all the criticizers come. அவங்க என்ன குறை சொல்றவங்க எல்லாம் வரட்டும். Let them scrutinize me. என்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அலசி பார்க்கட்டும். Let them try to find fault with me. என்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான குறைகளை அவர்கள் கண்டுபிடிக்கட்டும். I am very confident. ஆனால் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. I have done things the way that God asked me to do. தேவன் என்னை என்ன செய்ய சொன்னாரோ அந்த விதமாய் நான் காரியங்களை செய்திருக்கிறேன். I have a clear conscience. எனக்கு நல்ல மனசாட்சி இருக்கிறது. Therefore I am going to tell you how did I do the work. ஆகினாலே நான் எப்படி ஊழியம் செய்தேன் என்று சொல்லி உங்களிடத்திலே நான் இப்பொழுது சொல்லுகிறேன். This evening I would like to share with you the 4 things which Apostle Paul said, this is the manner by which you need to work in the assembly. சபையிலே நாம் ஊழியம் செய்யும்போது எப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று 4 காரியங்களை பவுல் சொல்லி இருக்கிறார். அந்த 4 காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In the first verse, முதலாவது வசனத்திலே Apostle Paul is saying, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், you know for sure that my visit to you was not in vain. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் உங்களை சந்தித்தது வீணாகவில்லை என்று சொல்லுகிறார். That the word that he used there, அங்கே உங்களுக்கு என்று அவர் சொல்லி உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தை, emphatic you. அது அதிகமாய் அவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. You Thessalonians, தெசலோனிக்கராகிய நீங்கள், you know for sure. உங்களுக்கு நிச்சயமா இது தெரியும். Is that my work over there was in vain? நான் உங்களுக்குள்ளே பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றா? Was it been profitable? அது அங்கே பிரயோஜனமாய் இருந்ததா? They would all say that yes, Pastor Paul or Apostle Paul, you came here, that was good for us. அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? பாஸ்டர் பால் ஐயாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஐயாவே, நீங்கள் எங்கள் மத்தியிலே வந்தது ரொம்ப 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 பிரயோஜனமா இருந்தது. If you were not been here, நீங்க இங்க வரலன்னு சொன்னா we would have been still going after the idols. நாங்கள் இன்னுமாக விக்கிரங்களை பின்பற்றி போயிருப்போம். We would have been living still in sin. இன்னும் நாங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். We would have never had the hope. எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். We would have never had the love. எங்களுக்கு இன்னுமாக அன்பற்றவர்களாய் Today we இருந்திருப்போம். have hope. இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது. Today we have love. இன்றைக்கு அன்பு இருக்கிறது. Today we have faith. இன்றைக்கு விசுவாசம் இருக்கிறது. Because of you have visited us. நீங்க வந்ததனால தான் இதெல்லாம் நாங்க We பெற்றுக்கொண்டோம். know for sure that your visit was good for us. நீங்கள் இங்கு வந்தது நிச்சயமாக எங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் நடைபெற்றது. First principle is, முதலாவது அங்கே தத்துவம் என்னவென்றால் 1 Corinthians chapter 15 verse 58. If you read that verse, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம். and Apostle Paul is saying one more thing. அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறார். There he says, அங்க என்ன சொல்லுகிறார்? whatever you do, நீ என்ன செய்தாலும் you need to know one thing. ஒரு காரியத்தை நீ அறிய வேண்டும். Your labor is not in vain. நீ படுகிற பிரயாசம் விருதாவாய் வீணாய் போகாது. My beloved brothers and sisters, let me tell you, whatever you do for the Lord is not in vain. அருமையான சகோதரனே சகோதரியே, நான் உங்களுக்கு ஒரு காரியம் திட்டமாய் சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருக்காக என்ன காரியங்கள் செய்கிறீர்களோ அது ஒரு காலம் வீணாய் போகாது. It may be preaching, ஒருவேளை அது பிரசங்கமா இருக்கலாம். it may be praying, ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிறதா it may இருக்கலாம். be sweeping the floor, ஒருவேளை நீங்கள் பெருக்குகிற வேலை செய்யலாம். it may be cleaning the chair, அல்லது நாற்காலி துடைக்கலாம். it may be something that nobody has noticed at all. யாருமே நீ செய்யறத பார்க்காத ஒரு வேலையாக கூட இருக்கலாம். Something people must not have even noticed at all. நீ செய்யற வேலையை குறித்து ஒருத்தர் கூட ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருக்கலாம். But know for sure that all that you do is valuable to the Lord. ஆனால் கர்த்தருக்காக நீ என்ன பிரயாசப்படுகிறையோ அது எல்லாம் அங்கே நிச்சயமாய் அவர் கணக்கு வைத்துக் கொள்வார். Even the smallest thing that you do, it is great thing for God. நீ என்ன சின்ன காரியம் ஒன்று செய்தால் கூட ஆண்டவர் அதை பெரிதாய் எடுத்துக் கொள்ளுகிறார். Then whatever we do, நாம் என்ன செய்தாலும் சரி, if we do something for the Lord, கர்த்தருக்கு என்று சில காரியங்களை நாம் செய்வோமானால் we need to remember one thing, that what I am doing is valuable to me. நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கென்று அது பிரயோஜனமானது என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். If I know that what I am doing to the Lord is important and valuable, நான் செய்கிற காரியமானது கர்த்தருக்கு பிரயோஜனமானதும் அது முக்கியமானதுமா இருக்கிறது என்று நான் உணர்வேனானால் how will I do?
நான் அதை எப்படி செய்வேன்? I will do things differently. நான் அந்த காரியங்களை வித்தியாசமாய் செய்வேன். See, Apostle Paul is saying here, அப்போஸ்தலனாய் பவுல் இங்கே என்ன சொல்கிறார் you என்றால், know how did I come for ministry in Thessalonica? தெசலோனிக்க பட்டணத்துக்கு நான் எவ்விதமாய் ஊழியத்துக்கு வந்தேன் தெரியுமா? In Philippi I had so many problems. பிலிப்பி பட்டணத்தில் எனக்கு அதிகமான பிரச்சனைகள் இருந்தது. I preached the gospel. அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தேன். They put me in the jail. அவர்கள் என்னை சிறைச்சாலையிலே போட்டார்கள். They released me from there. அங்கிருந்து என்னை துரத்தினார்கள். I had some tough time. அங்கே ரொம்ப கஷ்டமான நேரம் இருந்தது. Now I want to take some time rest. இப்போ வந்து நான் கொஞ்சம் இளைப்பாற வந்திருக்கிறேன். I'm just visiting Thessalonica for a rest. நான் அங்கே தெசலோனிக்க பட்டணத்துல வந்து கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு வந்திருக்கிறேன். Let me take some vacation. இங்கே கொஞ்சம் லீவ் போட்டு நான் இங்க இருக்கலாம்னு Let பார்க்கிறேன். me take some leisure time. இங்கே கொஞ்ச நாளைக்கு நான் அங்கே சும்மா இருக்க விரும்புகிறேன். Meanwhile, in my leisure, அந்த மாதிரி சும்மா இருக்கும்போது let me just preach the gospel. சும்மா கொஞ்சம் சுவிசேஷம் சொல்றேன். Just give a track. ஏதோ ஒரு கொஞ்சம் ட்ராக்ஸ் அப்படி குத்துட்டு போயிடும். அப்படி எல்லாம் அவர் செய்யல. The work that we do to the Lord shouldn't be on our vacation time. பாருங்கள், நாம் அங்கே லீவு நாள்ல நடந்து கொள்றது போல அங்கே ஊழியம் செய்யக்கூடாது. The work that we do to the Lord must be in our main schedule. நம்முடைய தேவனுடைய ஊழியமானது அது மிக மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். See, we have a main schedule. பாருங்கள், நமக்கென்று முக்கியமான வேலைகள் இருக்கிறது. We get up in the morning. காலையில் எழுகிறோம். For some people the morning is by 9 o'clock only. சிலருக்கு 9 மணி தான் காலை. I don't know what is your time. We get up in the morning. நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. We get ready. எழுந்து சரியா ரெடி ஆகிறோம். Watch our work. நாம் வேலைக்கு போகிறோம். Finish our work. வேலையை முடிக்கிறோம். And if there is some time, then we will do something for the Lord. ஏதோ கொஞ்ச நேரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் ஊழியம் செய்யறோம். No, it's not like that. அப்படி இருக்க கூடாது. The thing that we do to the Lord is not a work that we do for the leisure. அங்கே நமக்கு நேரம் கிடைக்கும் போது இளைப்பாறுகிற நேரத்தில் சும்மா கொஞ்சம் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி நினைக்க கூடாது. If we know that what I am doing is valuable to the Lord, we will give valuable time to the Lord, valuable effort to the Lord. நாம் செய்கிற ஊழியமானது அங்கே மதிப்புக்குரிய ஊழியமா இருக்கிறது என்பதை உணர்வோமானால் நம்முடைய முக்கியமான நேரத்தை நாம் ஊழியத்துக்கு செலவழிப்போம். முக்கியமான காரியங்களை அந்த ஊழியத்தில் நாம் செய்வோம். Apostle Paul is saying that what I do to the Lord is valuable, therefore I do it with my fullest zeal and involvement in it. நான் என்ன ஊழியம் செய்கிறேனோ அந்த ஊழியமானது தேவனுக்கு மிக முக்கியமானதா இருக்கிறது. ஆகினாலே அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சி செய்து நான் செய்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். See, let me give you an example from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன். If you read 2 Kings chapter 5, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். I hope you remember that incident. அந்த காரியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். And can we read that verse 2 and 3 and 4? 2 Kings chapter 5 verse 2, 3 and 4. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். சீரியாவிலிருந்து கண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். See, look at that. கவனியுங்கள், A small girl. ஒரு சின்ன பெண்ணு தான். And it is written there that a small girl. ஒரு சிறு பெண், Insignificant girl. அவளுக்கு யாரும் கவனிக்காத ஒரு பெண், And a servant girl. ஒரு வேலைக்கார பெண். See, nobody will notice. யாருமே அவளை கவனிக்க மாட்டாங்க. Nobody will listen to her. அவளுடைய வார்த்தைக்கு யாரும் செவி கொடுக்க மாட்டார்கள். And she is a servant of a commander of a nation. ஒரு தேசத்தினுடைய சேனாதிபதியினுடைய அங்க வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாய் அவள் இருக்கிறாள். And you see what did she do? அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? She said something that is very important. மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறாள். She said, அவள் என்ன சொல்லுகிறாள்? I know one person in Israel. இஸ்ரவேல் தேசத்திலே எனக்கு ஒரு மனுஷர் இருக்கிறார், அவர் தெரியும். I know a prophet who is able to do great things. பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியும். If our master can go there, நம்முடைய எஜமான் அங்கு போவாரானால் probably he may be healed. ஒருவேளை அவர் அங்கே குணமாகலாம். Is that she said? அப்படி சொன்னாளா? She did not say that. அப்படி சொல்லவில்லை. She said, அவள் என்ன சொன்னாள்? if he goes, அவர் அங்கு போவாரானால் surely he will heal her. நிச்சயமாய் அவர் குணமாவார். And my master will be healed. என் எஜமானுக்கு சுகம் கிடைக்கும். And she knew things clearly.
எல்லாவற்றையும் அந்த சிறு பெண் தெளிவாய் அறிந்தவளாய் காணப்பட்டாள். And she went and told the mistress. அவள் போய் எஜமானி இடத்துல சொன்னாள். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? And that great commander is healed. அந்த பெரிய தளபதி சேனாதிபதி அங்கே குணமாக்கப்பட்டான். See, this man is a great person. அந்த மனுஷன் பெரிய மனுஷன். But he has a problem. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை He இருந்தது. works under the king. அவன் ராஜாவுக்கு கீழா இருந்தான். But he does not know this. அவருக்கு அது தெரியவில்லை. But this small little servant girl, she knows it. ஆனால் இந்த காரியமானது இது சின்ன பெண்ணுக்கு தான் தெரிந்திருந்தது. And she said it. அவள் அதை சொன்னாள். What did she do? She did a very insignificant thing. அவள் என்ன செய்தாள்? ஒரு சாதாரண காரியத்தை அங்கே தான் செய்தாள். Such a significant thing has happened in life. ஆனால் அந்த சாதாரண காரியத்தை அவள் செய்யும்போது அந்த பெரிய காரியம் நடந்தது. See, we may usually think like this. நாம் ஒருவேளை விதமாக நினைக்கலாம். Who am I? நான் யாரு? I am a small girl. நான் ஒரு சின்ன பெண்ணு தானே. I'm an insignificant person. நான் அங்க யாருமே கவனிக்காத ஒரு I ஆள். don't know how to do things. எப்படி செய்யறதெல்லாம் எனக்கு தெரியாது. I don't know how to preach. எப்படி பிரசங்கம் பண்ணுவது எனக்கு I தெரியாது. don't know how to do all these things. எப்படி இதெல்லாம் செய்வது என்று எனக்கு தெரியாது. The Lord doesn't want you to do all these big things. பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. Whatever you can do, நீ என்ன செய்ய முடியுமோ you do it. அதை செய். That is valuable for God. அது தேவனுக்கு முன்பாக மிக முக்கியமானதா இருக்கிறது. Can we do that? அதை நீ செய்வாயா? It may be sweeping the place. ஒருவேளை அது பெருக்குகிற வேலையா It இருக்கலாம். may be closing the door. ஒருவேளை அது கதவு சாத்துகிற வேலையா It இருக்கலாம். may be just calling the friend to say that come, there is a meeting, please come. ஒரு கூட்டம் இருக்கிறது, வா வா என்று சொல்லி உன் நண்பனிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லலாம். Or it may be something that you go and give a tract to that guy. ஒருவேளை அங்கே நிற்கக்கூடியவருக்கு ஒரு துண்டு பிரதியை நீ கொடுக்கலாம். It may be just praying for that person. அல்லது ஒரு ஆளுக்காக நீ ஜெபிக்கலாம். Or it may be you are praying for an evangelist. அல்லது ஒரு ஊழியக்காரருக்காக நீ ஜெபிக்கலாம். Or it may be that you are going to give 10 rupees to that person. ஒருவேளை அந்த ஊழியக்காரருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கலாம். You may think that what is that? இது என்ன அப்படின்னு நீ நினைக்கலாம். These are all valuable to God. இவைகளெல்லாம் தேவனுடைய பார்வையிலே மிக முக்கியமானவைகளா இருக்கிறது. When we do something for God, கர்த்தருக்கென்று சில காரியங்களை செய்யும்போது first thing that we need to remember is முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், all that I do is valuable to God. நான் செய்கிற எல்லாம் தேவனுக்கு முன்பாக மிக முக்கியமானவைகளா இருக்கிறது. Nothing is in vain. எதுவுமே வீணாய் போகாது. Everything is valuable to God. எல்லாம் முக்கியமானதா இருக்கிறது. And the second thing, இரண்டாவது காரியம் என்னவென்றால், what Apostle Paul is saying is, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்கிறது என்னவென்றால், when we do things for God, தேவனுக்கென்று நீ காரியங்களை செய்யும்போது we need to do things with a better, pure ambition. நீங்கள் ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு வாஞ்சையோடு கூட செய்ய வேண்டும். The first thing is you need to know all that I'm doing is valuable to God. முதலாவதாக நான் செய்யக்கூடிய காரியம் தேவனுடைய பார்வையிலே மிக முக்கியமானது என்று அறிந்து கொள்ள வேண்டும். The second thing is, இரண்டாவது காரியம் என்னவென்றால், all that I do must be with a pure ambition. நான் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் பரிசுத்தமான ஒரு வாஞ்சையோடு கூட செய்ய வேண்டும். Paul is saying here, பவுல் இங்கே என்ன சொல்கிறார் my என்றால், message was pure, என்னுடைய செய்தி பரிசுத்தமானது, my method was pure, என்னுடைய முறை பரிசுத்தமானது, and my motive was also pure. என்னுடைய நோக்கமும் பரிசுத்தமானது. I don't have much time to go into detail. Let me just tell you some example and go ahead. நான் இவற்றெல்லாம் விளக்கி திட்டமாய் சொல்வதற்கு இங்கு நேரமில்லை. ஆனால் சில உதாரணங்களின் மூலமாக இவற்றை விளக்கி சொல்கிறேன். When I preach God's word, நான் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது, when I do things in the presence of the Lord, தேவனுடைய சன்னிதானத்தில் சில காரியங்களை நான் அவருக்கென்று செய்யும்போது, my message must be pure. என்னுடைய செய்தி அங்கே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். My method must be pure. நான் என்ன முறையிலே அது செய்கிறேனோ அதுவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். My motive also must be pure. என்னுடைய நோக்கமும் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும். So we know in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே நமக்கு தெரியும், we know about a person called Bileam. பிலேயாம் என்று சொல்லப்பட்ட ஒருவனை குறித்து நமக்கு I hope தெரியும். you remember about him. அவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். He was a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He was hired. அவன் ஒருவரால் அங்கே கூலிக்கு பொருத்தப்பட்டான். And Balak told him that you have to go and curse God's people. பாலாக் என்று சொல்லப்பட்ட ராஜா அவனை பார்த்து, நீ போய் அந்த மக்களை எனக்காக சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். God said, don't do. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி செய்யாதே. You don't have message. உனக்கு நான் செய்தி கொடுக்கவில்லை. Don't give any message. நீ அங்கே போய் செய்தி சொல்லாதே. But Balak said, I will give you money. ஆனால் பாலாக் என்ன சொல்றான், நான் பணம் கொடுக்கிறேன். He was tempted. அவனுக்கு சோதனை வந்து விட்டது. He has no message.
அவனுக்கு செய்தி ஆண்டவர் கொடுக்கவில்லை. But he went and cooked up a message. ஆனால் போய் ஏதோ சமாளிக்கிறான். You know what is the message he cooked up? அவன் அப்படியே சேர்த்துக்கிட்டு என்ன செய்தி சொன்னான் தெரியுமா? He told them, அவன் அவர்களிடத்தில் சொன்னான், go and get married to them. நீ அவர்களிடத்திலே போய் அவர்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள். You pollute them. நீ அவர்களை கெடுத்து விடு. In the book of Revelation, வெளிப்படுத்துற it விசேஷத்துல is mentioned that அங்கே என்ன வாசிக்கிறோம் that தெரியுமா? is a serious mistake that he has committed. அவன் செய்த மாபெரும் குற்றம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல பிலேயாமை குறித்து வாசிக்கிறோம். You know why it is that? ஏன் தெரியுமா? The Messiah is supposed to come to the Jewish race. மேசியா யூதருடைய சந்ததியிலே தான் வர வேண்டும். And there shouldn't be any pollution at all. ஆகையினாலே அந்த சந்ததியானது அங்க அசுசிப்படக்கூடாது. And Satan from the beginning was trying to pollute. ஆனால் சாத்தான் ஆரம்பத்திலிருந்தே அந்த சந்ததியை கெடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். And this Bileam went and gave this wrong idea, wrong message. பிலேயாம் அங்கே போய் அந்த பாலாக்குக்கு இந்த தவறான செய்தியை சொல்லுகிறான். In the impure message he has preached. தவறான செய்தி, அசுத்தமான செய்தியை அவன் சொல்லுகிறான். See, my dear beloved brothers and sisters, let me tell you, when you do something to the Lord, do only what the Lord has given you. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு என்ன செய்தி கொடுக்கிறாரோ அந்த செய்தியை தான் நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டும். Don't do anything that the Lord has not given you. உனக்கு தேவன் கொடுக்காத செய்தியை போய் நீ கொண்டு போய் கொடுக்கவே கூடாது. That's a serious problem. அது மிக மிக கொடிய ஒரு குற்றம். I wanted to preach. நான் பிரசங்கம் பண்ணோம். I want to be like Shaiju. நான் அங்கே ஷைஜு மாதிரி I want பிரசங்கம் to be பண்ணோம். like somebody. இவரை மாதிரி பிரசங்கம் பண்ணோம், அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணோம், அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணோம். Don't do that. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. God has not given you anything. Don't do it. தேவன் உனக்கு செய்தி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ அப்படியெல்லாம் செய்தி கொண்டு போய் நீயாவே கொடுக்க கூடாது. For heaven's sake, let me tell you, if God has not given you anything, please don't tell anything. தேவன் உனக்கு ஒரு செய்தியை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ போய் சும்மா தேவனுடைய செய்தி என்று சொல்லி சொல்லாதே. பேசாமல் மௌனமாயிரு. Your message must be pure. உன்னுடைய செய்தியானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். You should not adulterate the word. தேவனுடைய வசனத்தை நீ கலப்படம் பண்ண கூடாது. Paul says, பவுல் சொல்கிறார், I did not do that. நான் அதை செய்யவில்லை. God is my witness. தேவனே அதற்கு சாட்சி. I have not adulterated the word. தேவனுடைய வார்த்தையை நான் அங்கே கலப்படம் பண்ணவில்லை. I did not preach anything that is impure. அங்கே அசுத்தமான எந்த ஒரு காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணவில்லை. I don't want to be tempted with Bileam. பிலேயாமை போல நான் அங்கே நடந்து கொள்ள விரும்பவில்லை. Dear brothers and sisters, be very serious with this. Preach the message of the Lord. Don't adulterate the message. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனிடத்திலிருந்து பெற்ற செய்தியை நீங்கள் கொடுங்கள். அதை போய் நீங்கள் கலப்படம் பண்ணி வேற எல்லாம் சேர்த்து கொடுக்காதீர்கள். And you and me must be very clear with the message that God has given us. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்ற செய்தியை வைத்துக்கொண்டு தெளிவாய் பேச வேண்டியவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். And our method must be correct. நாம் செய்ய வேண்டிய ஊழியம் செய்ய வேண்டிய முறையும் சரியானதா இருக்க You and வேண்டும். me cannot use any method. எந்த முறையிலாவது ஊழியத்தை செய்து விடக்கூடாது. God has approved certain methods, only that you can use. தேவன் சில முறைகளை அங்கே அங்கீகரித்திருக்கிறார். அந்த முறையிலே தான் நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். We know about Saul. சவுலை குறித்து நமக்கு தெரியும். We read about that in 1 Samuel chapter 13. அதை குறித்து 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In verse 8 and 9 we read like this. 8-9 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். He wanted to go for battle. அவன் அங்கே யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினான். He wanted to offer a sacrifice. அவன் அங்கே பலி செலுத்த வேண்டும் என்று விரும்பினான். He waited for 7 days. 7 நாள் அவன் காத்திருந்தான். Samuel did not come. சாமுவேல் வரவில்லை. Finally he said, கடைசியா அவன் சொன்னான், let me offer. நானே பலி செலுத்துறேன். After all, what it is? என்ன ஆயிட போகுது? It's only sacrifice. ஒன்னு பலி தானே. Let me offer it. நான் கொடுக்கிறேன். He offered. அவன் பலி செலுத்தினான். Samuel came. சாமுவேல் அப்பொழுது வந்தான். Said, why did you do this unwise thing? நீ ஏன் புத்தி இல்லாமல் இப்படி நடந்து கொண்டாய் The என்று Lord சொன்னான். has rejected you. தேவன் உன்னை புறக்கணித்து விட்டார். He looks into obedience. கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு தேவை. He wants you to do the things the way that the Lord has designed. கர்த்தர் எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அந்த முறையிலே தான் எல்லா காரியங்களும் நாம் செய்ய வேண்டும். Many times we think that we need to get things done. நாம அநேக சமயத்தில் என்ன நினைக்கிறோம்? எப்படியாவது நடக்கிறோம். Somehow we have to do things. எப்படியாவது செஞ்சு முடிக்கணும். No. அப்படி எல்லாம் கிடையாது. We need to do things the way that the Lord has said. கர்த்தர் எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த விதத்திலே தான் எல்லாவற்றையும் செய்ய We வேண்டும். read about Noah. நோவாவுடைய வழியை பாருங்கள். He did exactly the way that the Lord has said. கர்த்தர் என்ன அவனுக்கு சொன்னாரோ அதன்படியாக நோவா எல்லாவற்றையும் செய்தான். We read about Moses. மோசே குறித்து பாருங்கள். He did the things exactly the way that the Lord said. கர்த்தர் என்ன அவனுக்கு காண்பித்தாரோ சொன்னாரோ அதன்படியாக அவன் செய்தான். It is not the way that is convenient for you. உனக்கு இஷ்டமான வழியிலே நீ செய்யக்கூடாது. It is not the way that is
possible for you உன்னால் என்ன முடியுமோ அதை செய்யக்கூடாது. exactly the way that the Lord has designed. கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன முறையை கொடுத்திருக்கிறாரோ அந்த முறையிலே தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். 1 Samuel chapter 15 we read one more thing. 1 Samuel chapter 15. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் God என்றால், said you go and kill all the Amalekites. நீ போய் அமலேக்கியர் எல்லாரையும் கொன்று போடு என்று சொல்லி தேவன் சொன்னார். When Saul went there, சவுல் அங்கே போனபோது he saw some good cows there. அங்கே நல்ல கொழுத்த பசுக்களை பார்த்தான். He saw a good king. அங்கே ஒரு நல்ல ராஜாவை பார்த்தான். And he came there and bowed down before him. அந்த ராஜா வந்து இவனுக்கு முன்பாக தலைவணங்கினான். Please save me. ஐயா என்னை ரட்சியும் என்று கேட்டான். And Saul felt so merciful. அப்போ சவுலுக்கு ரொம்ப இரக்கம் வந்துடுச்சு. He acted as though he is more merciful than God. தேவனை விட ரொம்ப இரக்கமுள்ளவன் போல சவுல் நடக்க He ஆரம்பித்தான். felt that God is so cruel. தேவன் ரொம்ப கொடூரமாய் இருக்கிறார். He told me to kill. எல்லாரையும் கொன்று போடு என்று சொன்னார். I am so merciful. நான் ரொம்ப இரக்கமுள்ளவன். He has saved some of them. அவர்களில் சிலரை அவன் அங்கே கொல்லாமல் நிறுத்தி காப்பாற்றி விட்டான். Samuel came, சாமுவேல் வந்தான். asked him, அவனை பார்த்து கேட்டான், what is this? இது என்ன? He had no answer. பதிலே இல்லை. God said, தேவன் சொன்னார், rejected you. தேவன் உன்னை புறக்கணித்து You are விட்டார். out. நீ போய். Because the method you used is not correct method. நீ என்ன முறை உபயோகப்படுத்தினாயோ அது சரியான முறை அல்ல. In the ministry, in the service of the Lord, கர்த்தருடைய ஊழியத்திலே, கர்த்தருடைய பணியிலே, in the activities of the church, சபையினுடைய காரியங்களிலே you and me cannot do whichever way that we want. எது நமக்கு இஷ்டமோ அதெல்லாம் இங்க வந்து செஞ்சிட கூடாது. See, we are living in a world people wanted to do whatever they wanted to do. நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாம் அவங்கவங்களுக்கு இஷ்டமானதை அவங்கவங்க செய்யணும்னு For விரும்புறாங்க. heaven's sake, let me tell you, please don't do that. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு காலம் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. God has an approved method. Only in that method you need to do. தேவன் ஒரு காரியங்களை செய்ய வேண்டிய முறை ஒன்று வைத்திருக்கிறார். அவரால் அங்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த முறையின்படியாகத்தான் நாம் காரியங்களை செய்ய Paul is வேண்டும். saying here that I did not use flattery. I did not use flattery. பவுல் என்ன சொல்கிறான்? நான் உங்களை சும்மா புகழ்ச்சியிலே சொல்லவில்லை. You know what is the meaning? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? To get the stage, நமக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்காக he went and said something appeasing people. அது நடக்கிறதுக்காக அவங்களுக்கு பிரியமானவற்றை நாம் போய் சொல்லுவது. Not the word. அந்த மாதிரி எல்லாம் அவன் செய்யவில்லை. Appreciating people. அப்படியே மக்களை ஏமாற்றுவதல்ல. Talking high about people. ஜனங்களை பற்றி உயர்த்தி Paul பேசுவது. said, I did not do that. நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யவில்லை என்று To பவுல் please சொல்கிறார். people, I did not do. நான் அதை செய்யல என்று சொல்லி பவுல் திட்டமாய் சொல்கிறார். That is not my job. அது என் வேலை அல்ல. Your method must be correct. நீ செய்ய வேண்டிய முறை சரியான முறையா இருக்க வேண்டும். Your motive also must be correct. உன்னுடைய நோக்கமும் சரியா இருக்க வேண்டும். Paul says that I did not do anything to make money. நான் பணத்துக்காக எதையும் செய்யவில்லை என்று That சொல்லி doesn't பவுல் mean that சொல்கிறார். Apostle Paul did not receive anything. அப்படி என்று சொன்னால் பவுல் எந்த விதமான பணமும் அன்பளிப்பும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமல்ல. Paul received money from Philippians. அங்கே பிலிப்பி பட்டணத்தில் கூடியவர்களிருந்து பணம் வந்தபோது பவுல் Paul is ஏற்றுக்கொண்டார். saying that I did not do the ministry for making money. ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? பணத்துக்காக நான் ஊழியம் I செய்யவில்லை. have a pure motive. எனக்கு நல்ல நோக்கம் இருக்கிறது. See, we read about a man in the Old Testament, Gehazi. கெகாசி என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். Naaman went there. நாகமான் அவன் வீட்டுக்கு போனான். He got the benefit. அவன் என்ன செஞ்சான்? அவனிடத்திலிருந்து பணம் வாங்கி And கொண்டான். Naaman said, I will give you whatever you want. உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் தரேன்னு சொல்லி நாகமான் சொன்னான். Prophet said, I don't want. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொன்னான்? நான் ஒன்னும் தொட மாட்டேன். There was another Upadeshi sitting there. ஆனால் அங்கே இன்னொரு கேயாசி அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். He was looking at the prophet and saying that what kind of a person is he? அந்த தீர்க்கதரிசி அவன் பார்த்து என்ன ஆளியா நீன்னு சொன்னான். See, money is offered. பணம் கொண்டாந்து கொட்டுறாங்க. He says, no. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். We can do ministry, no. ஊழியம் செய்யல பணம் வாங்கினான். We can build a church, no. சபை கட்டலாம் இல்லையா? See, king is giving, no. ராஜா கொடுக்குறாரு. Why is he saying like this? ஏன் இப்படி சொல்றாரு இவரு? He was so sad. அதிக துக்கமாயிடுச்சு. Sat there for some time. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருந்தான். Idea came. ஒரு யோசனை வந்தது. I will run. நான் போறேன். He went after him. அவன் பின்னால ஓடினான். He cooked up a story. ஒரு கதை ஒண்ணு கட்டினான். Said, hey, one guest has come immediately. இப்பதாங்க ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. What do you want? என்ன வேணும்? Two pair cloth. ரெண்டு Dress கொடுங்க. Not much. ரொம்ப இல்ல, 2 Dress. Little. கொஞ்சம் கொடுங்க. He got enough. அவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சது. Gehazi came back. வீட்டுக்கு வந்துட்டான். Come near to the prophet. அங்கே தீர்க்கதரிசி பக்கத்துல வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறான். He must have produced a sound like this. Making sure that I am here. இங்கதான் வந்துட்டேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. The prophet asked, தீர்க்கதரிசி கேட்டார், Gehazi,
கேசி Where were you? எங்க போன? I was here. நான் இங்க தானங்க Right இருக்கேன். here. இங்கே தான் I இருக்கேன். did not go anywhere. எங்கே போல. Then prophet said, அப்ப ப்ராஃபட் தீர்க்கதரிசி சொன்னார், when you were been with him, நீ அவன் பின்னால ஓடும்போது, when you were asking the money, அவன்கிட்ட பணம் கேட்கும்போது, is not my heart was with you? என் இருதயம் உன் கூட இல்லையா? Why are you telling lie? ஏன் நீ பொய் சொல்லுகிறாய்? Why did you greed after this? ஏன் நீ அங்கே பணத்தின் பின்னால ஓடுற? I'm going to give you a big gift. இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோ. That which Naaman left here, நாகமா என்னத்தை இறக்கி வச்சானோ you take it up. அதை நீ எடுத்துக்கோப்பா. You know, did you read that verse? அந்த வசனத்தை வாசித்தீங்களா நீங்க? That thing is ரொம்ப துக்கமான காரியம் என்னவென்றால், not only for you, உனக்கு மாத்திரமல்ல, for all your descendants. உன் சந்ததிக்கெல்லாம் அது வரப்போகுது. That it is going to be for all your children. to உன்னுடைய generation to generation. உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய வம்சத்துக்கெல்லாம் அது வரும். If you are doing the service of the Lord with impure motive, then this is what is your portion is. பாருங்கள், இவ்விதமாக கர்த்தருடைய ஊழியத்தை நீ தவறான எண்ணத்தோடு கூட நோக்கத்தோடு கூட நீ செய்து கொண்டிருப்பாயானால் உனக்கு இவ்விதமாய் நடக்கும். We need money. நமக்கு பணம் தேவை, We need things. நமக்கு பொருள் தேவை. But don't do the ministry for the sake of ஆனால் that. பணத்துக்காக பொருளுக்காக போய் ஊழியம் செய்யாதே. You know, in the Christian world today, இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல this is what happening. இதுதான் நடந்து கொண்டு வருகிறது. There is no people to say about this. இந்த காரியத்தை பத்தி பேசுறதுக்கே ஒரு ஆள் கூட There is no கிடையாது. one to stop this. இதை நிறுத்துவதற்கு யாருமே இல்லை. As the way that the Lord has said, அங்கே ஆண்டவர் சொன்னபடியாக, where there no one to shut my temple, அங்கே எனக்காக யாரும் அங்கே பேஜை வைக்க ஆள் இல்லை. is there no one to stop this ministry going after the money? எங்கே பணத்துக்கு பின்னாலே போய் ஊழியம் செய்கிறார்களே, இவர்களை நிறுத்துவதற்கு ஆள் இல்லையா என்று ஆண்டவர் சொல்கிறார். Paul is saying one thing. ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறார், I did it without an impure motive. நீ எந்த விதமான தவறான நோக்கம் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை நான் இதுவரைக்குமாய் செய்து கொண்டு வருகிறேன் என்று பவுல் திட்டமாய் சொல்கிறார். நான் பணத்துக்காக ஓடல, I did not do things for getting power. அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் ஓடவில்லை, I did not do things for praise. அங்கே புகழ்ச்சிக்காகவும் நான் ஓடவில்லை. I did not preach so that people will come and shake hand and say that, brother, excellent, brother, how are you, excellent. I did not do that for that. எல்லாரும் வந்து என்ன புகழ வேணும், கை கொடுக்க வேணும் என்பதற்காக, அதுக்காக நான் ஒன்றும் அங்க பிரசங்கம் பண்ணவில்லை. I did not do for praise. புகழ்ச்சிக்காக நான் செய்யவில்லை. I did not do that for filling up my purse. என்னுடைய பணப்பையை நிரப்புவதற்காக, காசு கொடுப்பாங்க என்பதற்காக ஊழியத்திற்கு I did போகவில்லை. not do that for gaining power. அங்கே வல்லமை அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் அந்த மாதிரி ஊழியம் செய்யவில்லை. So Paul is saying that my ambition must be pure. என்னுடைய நோக்கம் சரியானதாக சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். Let me tell you one more thing and close my words. நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் அதை முடிக்க விரும்புகிறேன். In verse 2, verse 4, இரண்டாம் அதிகாரம் அங்கே 4வது வசனத்திலே Apostle Paul is saying, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், Christian ministry must be with a proper approval. கிறிஸ்தவ ஊழியம் என்று சொல்லும் போது அது சரியான அங்கீகாரம் பெற்றதாய் காணப்பட வேண்டும். Don't do things without approval. எந்த விதமான அங்கீகாரம் இல்லாமல் ஊழியத்தை செய்யக்கூடாது. There may be people doing it. அநேகர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். But you and me cannot do that. நீங்களும் நானும் அப்படி அங்கீகாரம் இல்லாமல் Paul ஊழியத்தை says, I did செய்யக்கூடாது. not do that. நான் அப்படி செய்யவில்லை என்று What பவுல் is he சொல்கிறார். saying there? அவர் என்ன சொல்கிறார்? But just as we have been approved by God to be entrusted with the gospel. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். You know the word that is approved used there. இங்கே உத்தமர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. It's a very strong word. அது அதிக திடமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. Probably you may be knowing about the company terms. உங்களுக்கு வேலை கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தலாம். There is a quality controller. நம்முடைய வேலை அலுவலகங்களிலே, அங்கே தொழிற்சாலைகளிலே தரத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். When something is produced, ஏதாவது அவர்கள் அங்கே உற்பத்தி பண்ணுவார்கள். the quality controller will check. அந்த உற்பத்தி பண்ணினதை அந்த தரத்தை கண்டு பார்க்கக்கூடியவர்கள் வேண்டாம் சரம் என்று சொல்லுவார்களானால் He will put a seal. அவர் ஒரு முத்திரை போடுவார். Say tested okay. இது சோதிக்கப்பட்டது சரி என்று சொல்லி அவர் போடுவார். Only those products can be sold. அதை தான் அவர்கள் விற்பனைக்கென்று வெளியே அனுப்புவார்கள். Today we know that everything will be tested okay. இன்றைக்கு எல்லாமே சரி என்று தான் வந்து விடுகிறது. You pay some money, everything will be tested okay. கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், எல்லாரும் எல்லாத்துக்கும் தலையாட்டிடுவாங்க. But my God is not like that. தேவன் அப்படி கிடையாது. My God tests well.
என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாய் சோதிப்பார். And only when you put the seal tested, okay, you can do the ministry. அங்கே நீ சரியாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே ஓகே என்று போட்டால் தான் அங்கே ஊழியத்தை செய்ய முடியும். He doesn't want everybody and anybody doing things. யார் வேணா ஊழியம் செய்யுங்க, இவங்க வேணா ஊழியம் செய்யுங்க என்று அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. He wants only genuine people doing the ministry. உண்மையான ஆட்கள் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். No, he doesn't want people to be the performers. பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறதில்லை. We are all after people who are performers. நல்ல எல்லாத்தையும் செய்றாங்களே அவங்கள பிடிச்சு போடு அவங்கள பிடிச்சு போடு என்று He's a சொல்லுவோம். good preacher, take him. நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர் அவர் கையில கொடு. He's a good speaker, he is good singer, take him. இவர் நல்லா பாடுவாரு, அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், அவர் கையில கொடு, இவர் கையில கொடுன்றோம். God doesn't want you. ஆண்டவருக்கு இவங்க எல்லாம் தேவையில்லை. God wants with good character. நல்ல குணாதிசயம் இருக்குதா? God is not looking after the performers. அங்கே காரியங்களை சமார்த்தியமாய் செய்யக்கூடியவர்களை தேவன் தேடவில்லை. If God was looking after the performers, இவ்விதமாக சாமர்த்தியமாய் காரியங்களை செய்யக்கூடியவர்களை தேவன் தேடிக் கொண்டிருப்பாரானால் there are far excellent performers in the world. நம்ம விட உலகத்தில் எவ்வளோ பேர் கெட்டிக்காரமா சாமர்த்தியமா காரியம் செய்யக்கூடியவங்க இருக்காங்க. God doesn't want. அவர்கள் தேவையில்லை. God wants people with character. ஆனால் நல்ல குணாதிசயம் உடையவர்கள் தான் தேவனுக்கு தேவை. Let me tell you from the life of Moses. மோசேனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒன்று சொல்லுகிறேன். You know, Moses lived 120 years. மோசே 120 வருஷம் வாழ்ந்தார். He served the Lord for only 40 years. 40 வருஷம் தான் அவர் ஊழியம் செய்தார். The first 40 years he was in the palace. 40 வருஷங்கள் ஆரம்பத்திலே அவர் அரண்மனையிலே இருந்தார். There is nobody like Moses. மோசே போல யாருமே கிடையாது. You know, Moses, he is fed by his mother. மோசே அவருடைய தாயினால் அங்கே பாலூட்டப்பட்டார். And you know, for that purpose, his mother got salary. அதற்கு அவங்க அம்மாவுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. I did not give salary for my wife taking care of my both children. என்னுடைய 2 பிள்ளைகளை அங்கே கவனிக்கிறதுக்காக நான் என்னுடைய மனைவிக்கு அங்கே சம்பளம் கொடுக்கிறது இல்லை. Anyone of you given salary for your wife? நீங்க யாராவது உங்க மனைவிகளுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா? Did you get salary for feeding your child? உங்களுக்கு புருஷன்மார்கள் அங்கே சம்பளம் கொடுக்குறாங்களா? But Moses got salary. ஆனால் மோசே அங்கே சம்பளம் கொடுத்தான். Pharaoh's daughter every month will send the salary. அங்கே பார்வோனுடைய குமாரத்தி மோசேயினுடைய அம்மாவுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தாங்க. For taking care of Moses. மோசே கவனிக்கிறதுக்காக. Wonderful person. அற்புதமான ஒரு ஆள். He got 40 years of training. 40 வருஷம் அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. After 40 years he came out. 40 வருஷத்துக்கு பிற்பாடு அவன் வந்தான். He saw some people are fighting. சிலர் சண்டை போடுகிறதை அவன் பார்த்தான். An Israelite, he is being beaten up by an Egyptian. அங்கே ஒரு இஸ்ரவேலனை அங்கே எகிப்தியன் அங்கே கொடுமைப்படுத்தினான். Now what did he say? அவன் என்ன செய்தான் தெரியுமா? He went and bet him. அவன் போய் அவனை அடித்தான். He looked here and there. இங்க அங்கும் பார்த்தான். Close. யாரும் இல்ல, மண்ணில போட்டு அவனை போச்சிட்டான். அங்கே போச்சு விட்டான். That's what the Bible says. வேதத்தில் அப்படிதான் He வாசிக்கிறோம். looked here and there. அவன் இங்க அங்கும் பார்த்தான். Gave one blow. ஒரு அடி கொடுத்தான். Finished that guy. அந்த ஆளு செத்தான். And buried. அவனை தூக்கி போச்சிட்டான். How strong is Moses? மோசே எவ்வளவு பலவான் தெரியுமா? Killed அங்கே கொன்னுட்டான். and buried by himself. அவனே அங்கே போச்சிட்டான். He looked here and there. Nobody is there. இப்படி அப்படி பார்த்தா யாரும் இல்லை. No proof at all. எந்த விதமான நிரூபணமும் இல்லை. Next day he came. அடுத்த நாள் வந்தான். He was doing an inspection. அப்படி வந்து வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். He saw 2 Israelites fighting. 2 இஸ்ரவேல் மக்களே சண்டை போடுறாங்க. He said, அவன் சொன்னான், we are brothers now. நாம சகோதரர் அல்லவா? Brethren people. பிரதரன் அல்லவா நம்ம? Why are we fighting? எதுக்கு நம்ம சண்டை போடுறது? Don't fight. சண்டை போடாத. Then they said, அப்ப அவங்க சொன்னாங்க, you know what you did yesterday? நேத்து என்ன பண்ண தெரியுமா நீ? You think that nobody knows, no? நீ செஞ்சது யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? We know, we know. எங்களுக்கு தெரியும். You know what happened? நடந்தது என்ன He தெரியுமா? ran away. ஓடிட்டான். Where did he go? எங்க ஓடினா தெரியுமா? To wilderness. வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டான். 40 years. 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தான். That was a test for Moses. அது மோசேக்கு ஒரு சோதனையா இருந்தது. After learning all the Egyptian wisdom, அங்கே எகிப்தியருடைய கலைகள் எல்லாவற்றையும் கற்ற பிற்பாடு Moses thought that I am somebody now. நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி மோசே நினைச்சான். I can do something now. நான் ஏதாவது செய்ய முடியும், சாதிக்க முடியும். I have learned something. நான் கொஞ்சம் கத்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும். I am able to do something. எனக்கு என்னால செய்ய முடியும். You know what did God say? ஆனால் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? Nobody. நீ ஒண்ணும் கிடையாது, You cannot do. ஒன்னும் உன்னால செய்ய முடியாது. ஓடு ஓடு ஓடு. Went to the wilderness. அவன் அங்கே வனாந்திரத்துக்கு ஓடினான். 40 years. 40 வருஷம் இருந்தான். What was his job? அவன் வேலை என்ன தெரியுமாங்க? Shepherding the sheep of
His father-in-law. அவருடைய மாமனார் ஆட்டம் மேய்க்கணும், அதுதான் அவனுக்கு அங்க கிடைச்ச If வேலை. it is own sheep, it is okay. சொந்த ஆட்டம் மேய்ச்சா கூட பரவாயில்ல. If it is his own father's, is okay. அவங்க அப்பா ஆடம் தான், அது பரவாயில்ல. Father-in-law's sheep. மாமனார் ஆட்டம் போய் மேய்க்கணும். Not one day, ஒரு நாள் இல்ல, not 2 days, 2 நாள் இல்ல, 40 years. 40 வருஷம் மேய்ச்சான். Moses is trained well now. இப்போ அவன் அங்க பயிற்சி பெற்று விட்டான். At the end, முடிவிலே God appeared தேவன் அவனுக்கு காட்சி கொடுத்தார். in chapter 3 of Exodus. யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்துல The burning bush. அங்கே எரிகிற முட்செடியிலிருந்து Slowly went there. மோசே அங்க கிட்ட மெதுவா போறான். God said, ஆண்டவர் சொன்னார், I have a job to give you. உனக்கு ஒரு வேலை வச்சிருக்க, Go and deliver my people. நீ போய் என் ஜனங்களை விடுவி. No, 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 no. ஐயோ, நான் செய்ய முடியாது ஆண்டவரே, நான் செய்ய முடியாது. Lord, what are you saying? என்ன சொல்ற I don't know how to speak. ஆண்டவரே, நீ என்ன சொல்லுகிறீர், எனக்கு நீ பேசவே தெரியாதே. If I go there, நான் அங்க போனா they ask my name. என் பேரை கேட்பாங்க. No, how will I say my name? என் பேரை எப்படி சொல்லுவேன் தெரியுமா? My name is Moses. என்னுடைய பேரை அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் சொல்ல அவர் சொன்னார். I cannot speak. I have a thick tongue. எனக்கு தொத்துவாய் இருக்கிறது, என்னால என் பேரையே சரியா சொல்ல முடியாது. Lord, I am nobody. Send somebody. ஆண்டவரே, எனக்கு யார், நான் ஒண்ணும் இல்ல, யாரையாவது அனுப்புங்க. What did he say first? முதல்ல என்ன சொன்னா? I am somebody. I can do. என்னால முடியும், நான் சமாளிப்பேன். God said, nobody go. தேவன் என்ன சொன்னார்? நீ தேவையில்லை போ. Trained him well. ஆனால் இப்பொழுது தேவன் நல்ல பயிற்சி I கொடுத்தார். told him go. இப்போ போன்னு சொன்னா, This fellow is saying that no. Send ஆண்டவரே somebody. எனக்கு வேணாம், நான் போக முடியாது, வேற யாராவது அனுப்புங்க. You get him Aaron. ஆரோன் அனுப்புங்க. Who is Aaron? ஆரோன் யாரு? He is almost a liar, isn't he? அவன் பொய் சொல்லுகிறவன் அல்லவா? When Moses was with God, மோசே தேவனோடு கூட இருக்கும்போது he made the calf. அவன் அந்த பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்குறான். Moses came and asked. மோசே அவனிடத்துல வந்து You கேட்கிறான். know what did Aaron say? ஆரோன் என்ன சொன்னான்னு They தெரியுமா? brought all the gold. அவர்கள் எல்லாரும் அந்த பொண்ணை கொண்டாந்தாங்க, Into the fire. நான் அதை நெருப்புல போட்டேன், Here comes a calf. அங்கே கண்ணுக்குட்டி வந்துருச்சு. Will that calf come like that? கண்ணுக்குட்டி தானே வந்துருமா? This fellow did it. இவன் தான் அதை செஞ்சான். And he says that the calf came automatically. அவன் என்ன சொல்றான்? அங்க வந்து அது தானா வந்துருச்சு கண்ணுக்குட்டின்றான். These poor people worshipped. அந்த ஜனங்கள் எல்லாரும் அதை போய் வணங்குனாங்க. Is it not a lie? பொய் இல்லையா அது? And Moses is saying that all that liar. மோசே என்ன சொல்லுகிறாரு? அந்த பொய்க்காரனை அனுப்புங்க. Please don't call me. ஆண்டவரை என்ன அனுப்பாதீங்க. Then God said, now you are ready. அப்போது ஆண்டவர் என்ன சொல்றார்? இப்பதான் நீ தயாரா The இருக்கிறார். moment I say that I am nobody, நான் ஒன்றுமில்ல ஆண்டவரேன்னு நான் சொல்லுற அந்த நேரத்துல தான் the Lord says that you are somebody. நீ தான் போகணும், நீ தான் சரியான Now ஆள். you are ready to go. நீ இப்பொழுது சரியான ஆள் போ. And for the next 40 years he did the ministry. 40 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்தான். If he was doing the ministry after the first 40 years, முதல் 40 வருஷத்துல அவன் ஊழியம் செய்திருப்பானால் I am sure that he would have killed all of them in the wilderness. அந்த இஸ்ரவேலர் எல்லாரும் வழியிலே கொண்டு இருப்பான். But now after 40 years tending the flock of his father-in-law, he learned the lesson. ஆனால் 40 வருஷமாய் மாமனாராட்ட மேய்ச்சதுனால இப்ப நல்ல ஒரு பாடத்தை அவன் கத்துக்கொண்டான். Father-in-law will ask, how many sheep now? எத்தனை ஆடு இருக்குதுன்னு மாமனார் வந்து கேட்பாரு. 98. 98 இருக்குது. What happened to the 2? 2 என்ன ஆச்சு? It is gone. காணா போச்சு. He had to give account for everything. எல்லாத்துக்கும் மாமனாருக்கு கணக்கு கொடுக்கணும். And he learned everything well. நல்லபடியா அவன் கத்துக்கிட்டான். And he is now a good guy. இப்போ நல்ல ஆளாயிட்டான். The Lord made him to be somebody. அப்பதான் ஆண்டவர் அவனை போய் போ ஊழியம் செய். When you say that I am somebody, நான் ஒரு ஆள், பெரிய ஆள் என்று சொல்லி நீ நினைக்கும் போது the Lord say you are nobody. நீ ஒரு சரியான ஆள் இல்ல போ என்று When you சொல்லிவிடுவார். come to say that Lord I am nobody, ஆண்டவரே நான் ஒண்ணுமில்லை நீ சொல்லும்போது God said that you are ready now. நீ தான் இப்போ ஊழியம் செய்ய I am ஆயத்தமா going to இருக்கிறாய். make you somebody. உன்னை நான் ஒரு ஆளாக்க போகிறேன். See, brothers and sisters, this is what we need to remember. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த காரியத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். God wants us to do things as people who are approved by God. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட உத்தமர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்களாய் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். We all want to do things as approved by men. நாம் எல்லாரும் மனுஷர்கள் மெச்சிக்கொள்ளக்கூடியவர்களாய் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். Paul says no. நோ, இல்ல இல்ல. I did as things as man
who approved by God. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் தேவனுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். This is what the Lord wanted. இப்படிதான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். My time is over. I am not going to talk anything more. இதுக்கு மேல நான் பேசுவதில்லை, நேரம் முடிந்து விட்டது. I had few more things to share, but I am not going to share that. நான் இன்னும் சில சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்குது, அதை இப்போ சொல்வதில்லை. Let me close my words here. நான் இப்பொழுது இந்த வார்த்தையை முடிக்க போகிறேன். We heard from what Apostle Paul said. பவுல் என்ன சொன்னார் என்று சொல்லி அதை நாம் கேள்விப்பட்டோம். Paul said, பவுல் என்ன சொல்லுகிறார்? whatever you do, that is valuable to God. நீ என்ன செய்தாலும் சரி அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. You may be thinking that what I am doing is insignificant. நான் செய்து ரொம்ப அற்பமான ஊழியம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறான். What is that? I am only sweeping. நான் ஒன்று பெருக்கி இருக்கிறேன், I அவ்வளவுதானே. am not preaching. நான் பிரசங்கம் பண்ணலையே. Oh, preaching is big. பிரசங்கம் பெரிய ஊழியம், Sweeping is not. அங்க பெருக்குகிறது ஒன்றும் பெரிய ஊழியம் இல்லை. அப்படி கிடையாது. Everything is valuable. தேவனுக்கு முன்பாக எல்லா மதிப்புக்குரியவைகள். Everything is valuable. தேவனுக்கு முன்பாக எல்லா மதிப்புக்குரியவைகள். Do things by knowing that. அதை நீ அறிந்து செயல்பாடு. And in Corinthians, Paul says, கொரிந்தியர் நிருபத்தில் பவுல் சொல்கிறார், abound more in it. அவைகளிலே நீங்கள் பெருகுங்கள். Whatever you do more. நீ and என்ன more. ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயோ அதிலே பெருகிக் கொண்டே போ. Knowing that whatever you do is valuable to God. தேவனுக்கு நீ செய்யக்கூடிய காரியங்கள் மிக முக்கியமானவை என்று நீ உணர்ந்து அந்த காரியத்தில் நாம் பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Whatever you do to the Lord is not in vain. நீ கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் விருதாவா இராது. It is a valuable thing. அவைகள் எல்லாம் முக்கியமானவைகள். Second thing, இரண்டாவது காரியம், we need to have a pure ambition. நாம் சரியான சுத்தமான நோக்கமுடையவர்களாய் ஊழியத்தை செய்ய வேண்டும். My message must be pure. என்னுடைய செய்தி சுத்தமாக இருக்க வேண்டும். I should not be people who will be tackling the word whichever way that it is. தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு இப்படி அப்படியுமாக மாத்தி சொல்லக்கூடிய ஆளாய் நான் இருக்க கூடாது. Not to please people. ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுகிற ஆளாய் நான் இருக்க கூடாது. Not like peddling the word. தேவனுடைய வசனத்தை நான் புரட்டுகிறவனாய் இருக்க கூடாது. Apostle Paul is using that word. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை சொல்கிறார். You know how do you pedal the cycle? நீங்க சைக்கிளை எப்படி திரும்ப பெடல் பண்ணுகிறீர்கள்? If I wanted to go that way, I pedal towards that side. அந்த பக்கம் போறேன்னா அப்படி திருப்பி பெடல் பண்றேன். If I wanted to go this way, I pedal this way. இந்த பக்கம் போறேன்னா இப்படி திருப்பி பெடல் பண்ணுகிறேன். There are some people who know how to pedal the word. தேவனுடைய வசனத்தை எடுத்து இப்படி அப்படியே இவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக உனக்கு ஏத்தபடி எல்லாம் தேவனுடைய வசனத்தை பேசக்கூடாது. Your message must be pure. உன்னுடைய செய்தி சுத்தமாக இருக்க வேண்டும். Your method must be pure. உன்னுடைய முறையும் சுத்தமாக இருக்க வேண்டும். Let me appease this person and get something from him. Tell some flattery about him. Tell some flattery about her. No, you should not use that method. Your method must be pure. நீ உன்னுடைய முறைகள் எல்லாம் சரியான முறைகளா இருக்கும். இவங்களை புகழற மாதிரி புகழ்ந்து இவங்க கையில கொஞ்சம் வாங்கிக்கிறது, அவங்கள புகழற மாதிரி சொல்லி அந்த கையில கொஞ்சம் வாங்கிக்கிறது, இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. Your motive must be pure. உன்னுடைய நோக்கம் சரியானதா இருக்க வேண்டும். We need money. நமக்கு பணம் தேவைதான். As God's servants we need money. தேவனுடைய ஊழியக்காரருக்கு பணம் அவசியம்தான். But that is not my motive. ஆனால் அதுதான் என்னுடைய நோக்கம் அல்ல. I should not preach for getting money. பணத்துக்காக பிரசங்கம் பண்ணக்கூடாது. I should not preach for filling up my purse. என்னுடைய பணப்பையை நிரப்புவதற்காக கொடுப்பாங்கன்றதுக்காக போய் பிரசங்கம் I should பண்ணக்கூடாது. not do things for getting power. அதிகாரத்துக்காக நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. I should not do things for getting praise. அங்கே மக்கள் வந்து நம்மளை புகழ்வார்கள் என்பதற்காக ஊழியம் செய்யக்கூடாது. Paul is saying that I did not do that. நான் இந்த காரியத்துக்காக ஊழியம் செய்யவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். You and me need to have a pure ambition in ministry. ஊழியத்தை செய்யும் போது நல்ல நோக்கத்தோடு நீங்களும் நானும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். The third thing is, மூணாவது காரியம் என்னவென்றால், you and me have to do the service as approved by God. தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். Dear brothers and sisters, there is a day that is coming. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் வரப்போகிறது. You and me have to stand before the judgment seat of Christ. அங்கே கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. Not as an assembly. அங்கே சபையாப்பா அப்படி நிற்க மாட்டோம். Not as a family. குடும்பமா போய் நிற்க மாட்டோம். As an individual. தனித்தனியாய் நாம் அவருடைய நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கும். தனித்தனியாய் நிற்க போகிறோம். Give account to the Lord. அங்கே தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து தனியாய் கணக்கு கொடுக்க வேண்டும். I cannot blame this sister. I have to give account by myself. இவரை குறை சொல்லிக்கிட்டு அவரை குறை சொல்லிட்டு அங்க போய் பேச முடியாது. நான் என்னுடைய வாழ்க்கைக்கான கணக்கை நான் கொடுக்க வேண்டும். So do things as approved by God. ஆகையால் தேவனால் உத்தமர் என்று எண்ணினபடியே நீங்கள் அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். We saw Moses. மோசேயை குறித்து பார்த்தோம். When he said, I am okay, I am already, I am somebody, God said, you are nobody. அங்கே மோசே நான் ஒரு பெரிய ஆள்
என்று தன்னை பிடித்தபோது தேவன் அவனை உபயோகப்படுத்தவில்லை. But when he said, I'm nobody, Lord send somebody, then God said, you are ready now. ஆனால் தேவன் அவனை அழைத்தபோது ஆண்டவரே அவர்களை அனுப்பும் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது இப்பொழுதுதான் நீ ஆயத்தமாய் இருக்கிறாய் என்று சொல்லி தேவன் அவனை அனுப்பினார். The last 40 years God made him to be somebody. அங்கே 40 வருஷமாய் தேவன் அவனை எடுத்து அவனை தகுதியானவன் என்று உபயோகப்படுத்தினார். Wait till the Lord wanted to make you somebody. தேவனே உங்களை ஒரு ஆளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக காத்திருங்கள். Many times our temptation is that we wanted to become somebody in the first day itself. பாருங்கள், அநேக சமயங்களிலே முதல் நாள்லே நாம் பெரிய ஆளா என்னும் சொல்லி பார்க்கிறோம். You know what is the Lord saying? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? Nobody, go. நீ ஒண்ணுமே இல்ல, போயிடு. I'm going to send you to wilderness. உன்னை நான் வனாந்திரத்துக்கு அனுப்புவேன். And tend the flock of your father-in-law. அங்கே உங்க மாமனார் ஆட்டை நீ மேய்க்கணும். I will teach you a good lesson. அங்கே உனக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பேன். If you learn a lesson, நீ பாடத்தை கத்துக்கொண்டாதான் come back and say that I am nobody, நான் ஒன்றுமில்லை திரும்பி வந்து என்கிட்ட I சொன்னாதான் will make you somebody. அப்பதான் நான் உன்னை ஒரு ஆளாக்குவேன். Approved by God. தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், அங்கீகரிக்கப்பட்டவன், Attested by God. தேவன் அங்கே உனக்காக கையெழுத்து போடுறார். Tested okay. சரி, அந்த ஆளை நான் சோதித்து பார்த்தேன், சரியான ஆளுதான். Now he is okay. இப்ப அவன் பரவாயில்ல. Do things only when that moment comes. அந்த நேரம் வந்த பிற்பாடு தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. We think that we have to do things, evangelizing the whole world now itself. இப்பவே முழு உலகத்துக்கும் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து விட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். Do things only when you are approved by God. தேவனால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தருடைய ஊழியத்தை செய். Wait. காத்திரு. Let God put the seal on you. உன்மேலே தேவன் தம்முடைய முத்திரையை போடட்டும். Then you will be somebody. அப்பொழுது நீ ஒரு ஆளாகுவாய். And things will be successful. அப்பொழுது வெற்றிகரமாய் ஊழியம் செய்ய முடியும். Close our eyes. நாம் கண்களை மூடுவோம். Thank you for this opportunity. இந்த நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Shall we close our eyes? நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Think about the word that has been spoken. இப்பொழுது நீங்கள் கேட்ட வசனத்தை கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். Let that do the work in our life. அந்த கேட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். Let that touch our life. நம்முடைய வாழ்க்கையை அது தொட வேண்டும். Let us not leave the place like people who are just hearing and going. அங்கே இவ்விதமாக வசனத்தை கேட்டுவிட்டு அப்படியே போகிறார்கள், அவர்களை போல நாம் இருக்க கூடாது.